ஹலோ அண்ட் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டியூட். நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4க்கான டிஸ்கிரிப்டட் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஒவ்வொரு பேப்பர்லேயும் உங்களுக்கு எட்ஜ் கொடுக்கக்கூடிய ஒரு போர்ஷனாக இருக்கும். ஒரு 2 கொஷின்ஸ் இருந்து நம்ம ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணியிருந்துருக்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வர தோணும். அது எதனாலண்டா சில ரேண்டமாக அங்கங்கே சில கொஷின்ஸ் வந்துட்டு ப்ளே பண்ணி விட்டுரும். கொஷின் பேப்பர் டஃப்பாக இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். அந்த வரிசையில் நம்ம வந்துட்டு என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பத்மா அவார்ட் சம்மந்தமாக ஒரு சீரீஸ் பார்க்க போகிறோம், நோபல் ப்ரைஸஸ் பார்க்க போகிறோம், இதை தாண்டி பார்த்தீங்கன்னா கேலண்ட்ரி அவார்ட்ஸ் பார்க்க போகிறோம், ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமான இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ். இது எல்லாமே பீரியாடிக்கலாக நம்ம சேனலில் குரூப் 1 ப்ரிலிம்ஸ்குள்ளே குரூப் 2க்கும் தனியாக இந்த மாதிரி அப்டேட் பண்ணிக்கிட்டே போக போகிறோம். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு தனியாக ஒரு டெலகிராம் சேனல் இருக்குது. ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்குது. அதுக்குள்ளேயும் நீங்கள் போய் என்ன பண்ணிக்கலாம், சேனலுக்கு வந்துட்டிங்கன்னா டே டு டே நடக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் நம்ம அதில் கொடுக்க போகிறோம். லெட்ஸ் பிகின் வித் நோபல் ப்ரைஸஸ் 2025. இப்போ நோபல் ப்ரைஸ் ஃபிசிக்ஸில் 2025ல் எதுக்காக நோபல் ப்ரைஸ் கொடுத்தாங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருந்திருக்காங்க. அதுக்கு பேர் குவாண்டம் ஃபிசிக்ஸில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். அதுக்கு பேர் குவாண்டம் டனலிங் அப்படின்னு சொல்லுவோம். குவாண்டம் டனலிங் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக தான் இந்த வருஷம் என்ன பண்ணியிருந்துருக்கிறாங்க அப்படின்னா நோபல் ப்ரைஸ் கொடுத்துருந்துருக்குறாங்க. ஸோ இதில் ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டை வச்சு அந்த குவாண்டம் டனலிங் மெக்கானிசம் பண்ணி பார்த்துருந்துருக்குறாங்க. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா குவாண்டம் கம்ப்யூட்டிங்க்கு மற்ற ஆப்ரேஷன்ஸ்க்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்துருக்குறாங்க. நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம இதில் குவாண்டம் டனலிங்னா என்ன நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். பாருங்க, குவாண்டம் டனலிங்னா என்னன்னா, இட் இஸ் எ குவாண்டம் மெக்கானிக்கல் ஃபினாமினா தட் அலவுஸ் பார்ட்டிகல் டு பாஸ் த்ரூ தி பொட்டன்ஷியல் எனர்ஜி பேரியர் ஈவன் இஃப் தி எனர்ஜி இஸ் லோவர் தென் தி பேரியர் ஹைட். இப்போ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு பார்ட்டிக்கிளை வந்துட்டு நீங்கள் பொட்டன்ஷியல் எனர்ஜி பேரியர் வழியாக நீங்கள் அனுப்புகிறீங்க. நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த பேரியரை காட்டிலும் எனர்ஜி ஜாஸ்தியாக இருந்தால் மட்டும்தான் அந்த எனர்ஜினால் வந்துட்டு என்ன பண்ண முடியும், அந்த பார்ட்டிகிள்னால் ஃப்ளோ ஆக முடியும். அப்படின்றது வந்து ஃபிசிக்ஸ் தியரியாக இருந்துருக்கு. பட் இந்த குவாண்டம் டனலிங் மெத்தடில் கண்டுபிடிச்ச இது வந்துட்டு ஃபிசிக்ஸ் தியரிக்கு கொஞ்சம் ஆப்போசிட்டாகவே இருக்குது. ஈவன் அந்த பேரியரோட எனர்ஜியை விட கம்மியாக இருந்தாலும் கூட இது வந்துட்டு இந்த பேரியர் வழியாக நுழைஞ்சு போயிடுது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருந்துருக்குறாங்க. இதை நம்ம குவாண்டம் டனலிங் அப்படிங்கிறோம். இந்த குவாண்டம் டனலிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்துட்டு குவாண்டம் மெக்கானிக்ஸினுடைய ஒரு ஃபண்டமெண்டலான ஒரு பிரின்சிபிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நமக்கு குவாண்டம் கம்ப்யூட்டிங்க்கு ஒரு ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்டிவ் கொடுக்கக்கூடிய ஒரு கண்டுபிடிப்பாக இருக்குது. உங்களுக்கு ப்ரிலிம்ஸில் என்ன கேட்கலாம் அப்படின்னா, ஃபிசிக்ஸ் 2025 அவார்டுன்றது வந்துட்டு குவாண்டம் டனலிங்காக. ஓகே, அதே மாதிரி இந்த பார்ட்டிகல்ஸ் வந்துட்டு எந்த வழியாகவும் போகலாம் அப்படின்னா வந்துட்டு வேவ் ஃபார்ம்லையும் போகும்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இது யார் யார் கொடுத்துருக்காங்க பாருங்க, ஜான் கிளார்க், மைக்கேல் எச் தெவோரெட், அதே மாதிரி ஜான் எம் மார்டின். கேட்டு விட்டுருவான், ஃபிசிக்ஸில் யாரு கொடுக்கலன்னு கொடுத்துட்டு 4 ஆப்ஷன் கொடுத்து ஒன்று வச்சு விட்ருவாங்க. ஜான் கிளார்க், மைக்கேல் ஹெச் தெவோரெட், ஜான் எம் மார்டின். இவங்களுக்கு எல்லாத்துக்குமே எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா டிஸ்கவரி ஆஃப் மேக்ரோஸ்கோபிக் மெக்கானிக் குவாண்டம் மெக்கானிக் டனலிங் அண்ட் எனர்ஜி குவான்டைசேஷன் இன் தி எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டுக்காக கொடுத்துருந்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது நோபல் பிரைஸ் இன் தி கெமிஸ்ட்ரி. ஸோ இந்த நோபல் ப்ரைஸ் கெமிஸ்ட்ரி 2025 எதுக்காக கொடுத்துருக்குறாங்கண்டா ஃபார் தி மாலிகுலார் ஆர்கிடெக்சர் கன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மாலிகுலார் கன்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எதனால டிசைன் பண்ணியிருந்துருக்காங்கன்னா மெட்டல், இதை அவங்க எப்படி கூப்பிடுறாங்கன்னா மெட்டல் ஆர்கானிக் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்றாங்க. MOF மெட்டல் ஆர்கானிக் ஃப்ரேம் ஒர்க்குக்காக கொடுத்துருக்குறாங்க. இந்த ஃப்ரேம் ஒர்க் மூலமாக நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு டெசர்ட் ஏர்ல இருந்துட்டு வாட்டரை ஹார்வெஸ் பண்ண முடியும். அந்த ஏர்லேருந்து கார்பன் டை ஆக்சைடு தனியாக பிரித்து எடுத்துக்க முடியும். ஈவன் டாக்ஸிக் கேஸஸ் தனியாக எடுத்துக்க முடியும். ஈவன் கெமிக்கல் ரியாக்ஷன் கூட பண்ண வைக்க முடியும். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பு. இது வந்துட்டு மெட்டல் ஆர்கானிக் ஃப்ரேம் ஒர்க். ஸோ இதுக்காக தான் கெமிஸ்ட்ரி நோபல் பிரைஸ் 2025 கொடுத்துருக்குறாங்க. யாருன்னு பாருங்க, சுசுமு கிதாகவா அப்படிங்கிறவருக்கு, அதே மாதிரி ரிச்சர்ட் ராப்சன், ஓமர் எம் யாகி, இவங்களுக்கு தான் கொடுத்துருந்துருக்குறாங்க. ஸோ நேம் நீங்கள் பார்த்துக்கோங்க, சுசுமு கிதாகவா, ரிச்சர்ட் ராப்சன், ஓமர் எம் யாகி. நெக்ஸ்ட் நோபல் பிரைஸ் இன் பிசியாலஜி மெடிசன்.
ஸோ இந்த வருஷம் நம்மளுக்கு கொடுத்தது பார்த்தீங்கன்னா இம்யூன் சிஸ்டத்தினுடைய அண்டர்ஸ்டாண்டிங் சம்மந்தமாக இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கொடுத்துருக்குறாங்க. அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பெரிஃபரல் இம்யூன் டாலரன்ஸ் அப்படின்றாங்க. இப்போ சமீபத்தில் பெரிஃபரல் இம்யூன் டாலரன்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் பெரிஃபரல் இம்யூன் டாலரன்ஸ் மூலமாக நம்மளால் நம்ம இம்யூன் சிஸ்டமே ஒரு மனுஷனுடைய அவருடைய இம்யூன் சிஸ்டமே அவர் பாடியை டேமேஜ் பண்ணாமல் தடுக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் இந்த பெரிஃபரல் இம்யூன் டாலரன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த டிஸ்கவரி பண்ணதுக்காக என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு இந்த வருஷம் ஃபிசியாலஜி ஆர் மெடிசனுக்கான நோபல் ப்ரைஸ் கொடுத்துருந்துருக்குறாங்க. ஸோ இது மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு கேன்சர் அதே மாதிரி ஆட்டோ இம்யூன் டிசீசஸ்க்கான மெடிசன் தயாரிப்பில் கண்டுபிடிப்புக்கு இது மிக முக்கியமான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக இருக்கக்கூடியது. ஸோ இதில் யார் யார் கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபிசியாலஜிக்கு மேரி இ புருன்காவ் அப்படிங்கிறவங்க, அதே மாதிரி ஃப்ரெட் ராம்ஸ்டெல் அப்படிங்கிறவர், அடுத்து சைமன் சகாகுச்சி அப்படிங்கிறது. இவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து பெரிஃபரல் இம்யூன் டாலரன்ஸ்க்காக கொடுத்துருந்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் நோபல் பிரைஸ் இன் லிட்ரேச்சர். நோபல் பிரைஸ் இன் லிட்ரேச்சர் இந்த வருஷம் யார் கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஹங்கேரியன் ஆத்தர் லாஸ்லோ கிராஸ்னோ ஹோர்ஹாய் அப்படிங்கிறவர் கொடுத்துருந்துருக்குறாங்க. ஸோ அவர் வந்துட்டு எந்த மாதிரி எழுதியிருந்துருக்குறாங்கன்னா இதை எப்படி சொல்லலாம், அப்போகலிப்டிக் டெரர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போகலிப்டிக் டெரர் அது எந்த மாதிரி அப்படின்னா அந்த உலகமே வந்துட்டு திடீர்னு ஜாம்பி வந்தால் என்ன ஆகுறது, திடீர்னு ஒரு மிகப்பெரிய பேண்டமிக் வந்தால் என்ன ஆகுறது, இந்த மாதிரி ஒரு ஜேர்னலில் யார் எழுதியிருந்திருக்கிறாருன்னு பார்த்தோன்னா இந்த ஹங்கேரியன் ஆத்தர் லாஸ்லோ கிராஸ்னோ ஹோர்ஹாய் அப்படிங்கிறவர் எழுதியிருந்திருக்கிறாரு. அதுக்காக கொடுத்துருந்துருக்குறாங்க. ஸோ அவர் யாருன்னா இந்த மனுஷன் தான், ஹங்கேரியன் ஆத்தர் லாஸ்லோ கிராஸ்னோ ஹோர்ஹாய். நெக்ஸ்ட் நோபல் பீஸ் ப்ரைஸ். நோபல் பீஸ் ப்ரைஸ் இந்த வருஷம் வந்துட்டு எதுக்காக கொடுத்துருந்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் அவார்டட் டு எ விமென். ஸோ சாம்பியன் ஆஃப் பீஸ்க்காக கொடுத்துருந்துருக்குறாங்க. பர்டிகுலர்லி வெனிசுலாவில் நடந்த டெமோக்ராட்டிக் மூமெண்ட்டில் ஒரு ஆட்டோக்ராட்டிக் கவர்மெண்ட் வரக்கூடாது, ஒரு டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் வரணுன்றதுக்காக அந்த மூமெண்ட் நடத்தின மரியா கொரினோ மகாதோ அப்படிங்கிறவங்களுக்கு கொடுத்துருந்துருக்குறாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ரீசெண்ட் டைமில் சிவிலியன் கரேஜ் இன் லத்தீன் அமெரிக்கா ரீசெண்ட் டைமுக்காக இவங்களுக்கு கொடுத்துருந்துருக்குறாங்க. ஸோ அவங்க யாருன்னு பாருங்க, இந்த அம்மா தான், மரியா கொரினோ மகாதோ அப்படிங்கிறவங்க. ஸோ இவங்களை பொறுத்தவரையில் ஒரு டிரான்சிஷன் ஃப்ரம் டிக்டேட்டர்ஷிப் இதில் இருந்துட்டு ஒரு டெமோக்ரஸி வந்து பீஸ்ஃபுல்லாக நடக்கணுன்றதுக்காக நடந்த ஒரு மூமெண்ட்டில் இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஈக்கனாமிக் சயின்சஸ்க்கான ஸ்வெர்ஜஸ் ரிக்ஸ்பேன் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எதுக்காக கொடுத்துருந்துருக்குறாங்க அப்படின்னா வந்துட்டு சஸ்டைனபிள் க்ரௌத் வேர்ல்டில் இப்போ சமீபத்தில் தான் பார்த்தோன்னா சஸ்டைனபிள் க்ரௌத்துன்றது நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த சஸ்டைனபிள் க்ரௌத்தில் டெக்னாலஜியோடைய பங்கு என்ன அப்படிங்கிறத வந்துட்டு அனாலிசிஸ் பண்ணி கொடுத்துருந்துருக்குறாங்க. டெக்னாலஜி அப்டேட் அப்கிரேட் ஆக கண்டிப்பாக க்ரௌத்ன்றது இருக்கும் அப்படிங்கிறத இந்த வருஷம் நோபல் ப்ரைஸ் எக்கனாமிக்ஸ். இதில் யார் யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஜோயில் மோக்கிர், பிலிப் அகியோன், பீட்டர் ஹோவிட் அப்படிங்கிற 3 பேர் கொடுத்துருந்துருக்குறாங்க. ஸோ வித் திஸ் இந்த பர்டிகுலர் செஷனில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம நோபல் ப்ரைஸ் 2025 நம்ம பார்த்து முடிச்சுருந்துருக்குறோம். இந்த ஜர்னலில் நம்ம வேறு என்னென்னலாம் பார்ப்போம் அப்படின்னா வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக, கேலண்ட்ரி அவார்ட் சம்மந்தமாக வந்துட்டு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். கண்டிப்பாக நம்மளோட டெலகிராம் சேனல் வந்துட்டு உள்ளே வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை தாண்டி நம்ம சேனலை ரிப்பீட்டடாக நீங்கள் பார்த்துக்கோங்க ஃபார் யுவர் குரூப் 1 ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ், குரூப் 2 ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் அண்ட் குரூப் 4 ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பரேஷன். தேங்க்யூ ஆல்.